செகண்ட் மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டி வெர்சஸ் நாடார்பள்ளம். நாடார்பள்ளம் இதில் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு ஓவர் காமன் பவர் பிளே, ஒரு ஓவர் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் 5 ஓவருக்குள்ளே. பழனி ஃபஸ்ட் ஓவர் வீசர், ஃபஸ்ட்டு ஒன்னே பெரிய ஷாட் 6 கிளியர் ஆயிடுச்சு. பாலா பேட்லேருந்து சைக்கிளில் பாலா நல்ல பேட்ஸ்மேனுங்க, சூப்பராக விளையாடுவார். ஒரு யங்ஸ்டர் பிளேயர். சைக்கிளில் பாலா, நான் சைக்கிளில் வசந்த். நடார்பள்ளம் அணிக்கா பவுலிங் எண்டில் பழனி. செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்கான சான்ஸ் இல்லைங்க. டேரக்ட் கிட்ட இருந்தால் ஒரு விக்கெட் இருந்திருக்கும், பெரிய விக்கெட். பாலாவோட விக்கெட் எடுத்துருக்கலாம். சிங்கிள். அகைன் எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் தலைக்கு மேலே 1 pitch 2 pitch பவுண்ட்ரி. ஃபோர்த் ஒன் நான் சைக்கிளில் இருந்தவர் ஸ்ட்ரைக் வந்துட்டார். வசந்த். இன்சைட் எட்ஜ் ஃபீல்டர் கீப்பருக்கு பின்னாடி குட் ஸ்டாப், நல்ல ஸ்டாப். சிங்கிள். இப்போ பாலா ஸ்ட்ரைக்கில் உடம்புக்கு போட்டிருக்காரு, அதையும் அடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கார், அவரையும் தாண்டி ரோட்டில் போய் விழுந்துருச்சுங்க. 6. இந்த ஊரில் வர 2வது 6 பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த பவர் பிளே ஓவரை. 2 6 ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் லெக் பை இருக்குது, ஒரு ரன் ஓடிட்டாங்க குயிக்காக. ஓவர். ஒரு ஓவர் முடிவிட்டே அணியின் எண்ணிக்கை 19. பவர் பிளே செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க அக்கரைப்பட்டி. நியூ பவுலர் பரத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நடார்பள்ளம் அணிக்காக. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பாலா ஸ்ட்ரைக்கில். இப்போ போயிட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டாஸுங்க, ஒதுங்கினாரு, நேராக போல்லே போட்டார். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில். குட் ஸ்டாப்புங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் அடிக்க தவறிட்டார். ரன் அவுட்கான சான்ஸ். குயிக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஒரு ஃபுல் டாஸ், அதையும் தவறிட்டார். இப்போ குட் ஸ்டாப். டாட் பால். அகெயின் ஒரு டாட், பேக் டு பேக் 2 டாட். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை செம்மையாக யூஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த ஓவரை யூஸ் பண்ண தவறிட்டாங்க அக்கரைப்பட்டி. 3வது டாட்டுங்க இந்த ஓவரில். ஓவர் இந்த ஓவர் செம்ம ஓவராக போட்டிருக்காங்க. 3 ரன்னுக்கு பவுல் பண்ணிட்டு போகிறாங்க. 2 ஓவர் முடிவிட்டே அணியின் எண்ணிக்கை 22. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி அக்கரைப்பட்டி. நல்ல பவுலிங்க. நியூ பவுலர் தினேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நடார்பள்ளம் அணிக்காக. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் வசந்த் சைக்கில். ஃபஸ்ட் ஒன்னே ஃபுல் டாஸ், நோ பால் கொடுத்துருக்காங்க. பேர்ஸ் கால். விக்கெட். ஒரு இலவச அடிபந்து, இந்த பால் அடிச்சுக்கலாம். அகெயின் ஃப்ரீ கிட்டை மிஸ் பண்ணிட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேராக அடிச்சிருக்கார் ஆஃப் சைட் சைட்டில். மேக்ஸிமம் ஒரு ரன் தான். நல்ல ஃபீல்டிங். ஒரு ஃபுல் டாஸ் கரெக்டாக கிக் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 3 பால் ஃபுல் டாஸ். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கார், அவரையும் தாண்டி கிளியர் ஆயிடுச்சு. 6. பாலா பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு 6. 2-3 டாட்டை வச்சாலும் கரெக்டாக ஒரு 6 அடித்து ஈக்குவல் பண்ணியிருக்காரு பாலா. லாஸ்ட் 2 பால் தேர்ட் ஓவரில். அகைன் ஒரு ஃபுல் டாஸ். கீப்பரே ஓடுறாரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. என்னோடக்கான சான்ஸ். ஃபோர்த் ரோவில் ஒரு ரன் ஓட்டாங்க. 2. சரி, நோ பால் கொடுக்கல. அம்பேர்ஸ் கால். லாஸ்ட் 1 பால் தேர்ட் ஓவரில். ஒரு இன்சைட் எஜ்ஜு கீப்பரே ஓடுறாரு, விரட்டி போயிட்டுருக்காரு. ஓவர். 3 ஓவர் முடிவுற நிலை அணியின் எண்ணிக்கை 35. இந்த ஓவர் டீசெண்ட் ஓவராக அமைஞ்சிருக்கு. நியூ பவுலர் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நடார்பள்ளம் அணிக்காக. ஃபோர்த் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் பாலா ஸ்ட்ரைக்கில். இப்போ போன ஓவர் நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு. ஒரு இன்சைட் எஜ்ஜு போல்டுங்க. பாலா பெரிய விக்கெட். ஹார்ட் லக் பாலா. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். நேருக்குன்னு அடிச்சிருக்காரு. ராக்கெட் மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பவுண்ட்ரி தான்.
மொதல் பாலே பவுண்டரி அடிக்கிறாரு. நித்தீஷ் அக்கரைப்பட்டி அணியோட பவர் ஹிட்டர். அடிக்கும் போது தெரியுது நல்ல பேட் ஸ்பீடுங்க. யங்ஸ்டர்னாலும் நல்லா வீசுகிறாங்க பேட்டை. அவர் ஃபேஸ் பண்ணுற 2வது பால் அகைன் அதே மாதிரி அடிச்சிருக்காரு. ஆனால் 1 பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. சிங்கிள். 4th ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணார். பேட்ஸ்மேனை கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு புல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரு. கிளியர் ஆச்சுங்க. 6. வசந்த் அடிக்கிறா ஃபஸ்ட்டு 6. லாஸ்ட் ஒன் பால் அகைன் ஒரு புல் டாஸ். இன்னொருக்கான சான்ஸ் அடிக்கல, ட்ரை பண்ணல. சிங்கிளோட இந்த ஓவரையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவர் பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க அக்கரைப்பட்டி. பேட்டிங் பவர் பிளே எடுத்துருக்காங்க. சர்க்கிளுக்கு வெளியே 3 ஃபீல்டர் தான் இருப்பாங்க. பேட்ஸ்மேன் பெரிய ரன் அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த ஓவரில். 4 ஓவர் முடிவிடும் நிலையில் அணியின் எண்ணிக்கை 47. பரத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் மொதல் பவுலராக பரத்தை யூஸ் பண்ணுறாங்க. பவர் பிளே ஒய்டு போட்டார். கீப்பராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. பின்னாடி பேக்கப் இருந்தவராலையும் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒய்டு +4 5 ரன்னுங்க. ஃபஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் எஜ்ஜி. கீப்பரே ஓடுறாரு. குட் ஸ்டாப். செகண்ட் ஒன் காலிலே போட்டாருங்க. லெக் பை இருக்குது. 2 ஓடல. டாட். பரத் நல்லா ஃபுல் ஃபேஸ் போடுறாருங்க. அடிச்சிருக்காரு. இது பேட்லேயே மோதி இருக்குது. விக்கெட்டுக்கான சான்ஸ். குட் கேட்ச். நல்லா டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேனாக மணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால் புல் டாஸ் அகைன் ஃபீல்டர் கைக்கே 1 பிச்சில் போயிருக்கு. குட் ஸ்டாப். சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 2 பால் அகேன் ஒரு லோ புல் டாஸ். ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. லேசியாக இருந்தனால 2வது ரன் குயிக்காக இருக்காங்க. ஓடிட்டாங்க. 2. நேராக அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். அகைன் ஃபீல்டர் கைக்கு தாங்க போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள் தாங்க. சான்ஸே கொடுக்கலாங்க. பவர் பிளேயை செம்மையாக போட்டிருக்காருங்க. ஹார்ட் லக். அந்த ஒய்டில் ஒரு 4 வந்துச்சு. அது மட்டும்தான். மற்றபடி சூப்பர் ஓவருங்க இந்த ஓவர். பவர் பிளேயை கரெக்டாக போட்டிருக்காங்க. 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 57. அந்த 5 ரன்னை மைனஸ் பண்ணியிருந்தால் நல்ல ஓவராக இருந்திருக்கும். 10 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தினேஷ். 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பவுலராக தினேஷ் யூஸ் பண்ணுறாங்க. 6th ஓவரில் ஃபஸ்ட் ஒன் வசந்த் சைக்கில் ஒரு ஸ்லோயராக போட்டு ஏமாற்றலான்னு நினைச்சாரு. ஆனால் பிக் பண்ணிட்டாரு. 6. வசந்த் அடிக்கிற 2வது 6. செகண்ட் ஒன் அகைன் ஆஃப் சைடுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் 6ங்க. பேக் டு பேக் 2 6. தேர்ட் ஒன் ஹார்ட்ரிக் 6க்கான சான்ஸ். உடச்சி போட்டிருக்காரு. அதையும் அடிச்சிருக்காரு. 6. ஹார்ட்ரிக் 6ங்க. பனிஷ் பண்ணிட்டாரு வசந்த். பனிஷ் பண்ண தவறிட்டார். ஒரு ரன் ஓடிட்டாங்க. லாஸ்ட் 2 பால் ரன் அவுட். டாட் பால். ரன். லாஸ்ட் 1 பால் துரா சைக்கிள். அகைன் ஒரு ரன் அவுட். லாஸ்ட் 2 பாலில் 2 ரன் அவுட். 76 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க அக்கரைப்பட்டி. நடார்பள்ளம் 77 ரன் தேவை 6 ஓவருக்கு. குமரா மற்றும் லோகு ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க நாடார்பள்ளம் அணிக்காக. அக்கரைப்பட்டி அணிக்காக முதல் ஓவர் பவர் பிளே ஓவரை வீச நிதிஷ். ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் குமரா சைக்கில் 77 ரன் அடிக்கணும் 36 பாலுக்கு. ஃபஸ்ட் ஒன்னே மடக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் அண்டர்லேயே போயிருக்கு. ஃபீல்டர் கைக்கே. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே 2 ஃபீல்டர் தான் இருக்காங்க. இருந்தாலும் தூக்கி அடிக்கல. அண்டர்லேயே அடிச்சிருக்காங்க. நான் சைக்கிள் இருந்து சைக் வந்துட்டார். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன். செகண்ட் பால் அடிச்சிடாரு கேப்பில். ஃபீல்டரை ஸ்டாப் பண்ண முடியல. நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்குது. விரட்டி போகிறாரு. அப்பயும் முடியலை. பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் டாட் பால். ஃபோர்த் ஒன் அகெயின் ஒரு டாட். பேக் டு பேக் 2 டாட். ஒரு பவுண்டரியை கொடுத்தாலும். ஃபிஃப்த் ஒன்
பவர் பிளே கடைசி 2 பால். கால்கே போட்டுருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான சான்ஸ். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேட்ஸ்மேன் ஓடிட்டார் நான் சைக்கு. 2 டாட்டை போட்டு ப்ரெஷராக போட்டாங்க, அதன் காரணமாக ஒரு ரன் அவுட் கிடச்சிருக்கு. பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. மணி நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் லாஸ்ட் 1 பால். ஓடலை. ஒரு ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 5. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு பவர் பிளே நல்ல ஓவருங்க. 2வது பால் பவுண்டரியை கொடுத்தாலும் 5 ரனுக்கு பால் போட்டார். 2வது நியூ பவுலர் பாலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். இந்த ஓவர் பவர் பிளே எடுக்கலை. 5 ஓவருக்குள்ள எப்போ வேணுமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் புல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரு. யாருமே இல்லை. 6 4 6. ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறாங்க. செகண்ட் ஒன் க்ளீன் போல்டுங்க. நேர் வந்து நேராக மோதிட்டார். பேட்ஸ்மேன் ஒயிலி கோட்டில் ஏறி நின்னார். நல்லா பவுலிங்க, நல்லா வாட்ச் பண்ணார் பேட்ஸ்மேனை கடைசி வரைக்கும். தினேஷ் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் கேன் காலில் போட்டிருக்காரு. லெக் பை இருக்கனால ஒரு ரன் குயிக்காக ஓடுறாங்க. சிங்கிள். ஒரு புல் டாஸ், அதை அடிக்க தவறிட்டார். டாட். கேன் ஒரு படி மறுபடியும் சொல்கிறோம், நல்ல யங்ஸ்டர் எல்லாருமே 2 டீலுமே. ஒயிட் ரெண்டு ஓடலை. டாட். அகைன் ஒரு புல் டாஸ், மறுபடியும் அடிக்க தவறிட்டாங்க. இந்த ஓவரில் வர 3வது புல் டாஸ். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு புல் டாஸ், லோ புல் டாஸ். இது சிங்கிள். 2 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. நியூ பவுலர் வினோத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அக்கரைப்பட்டி அணிக்காக. 3வது நியூ பவுலர். 3rd ஓவரில் ஃபஸ்ட் ஒன். பவுலர் ஓடி போகிறாரு, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. சிங்கிள். செகண்ட் ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கீப்பருக்கு பின்னாடி ஓடுறாங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரி போகாது. குட் ஸ்டாப். 2 ரன் ஓடி இருக்காங்க. உடம்புல பட்டிருக்கு. அகைன் ஒரு டாட். 4th ஒன். அகைன் ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. சிங்கிள் மட்டும். டிக்கெட்டில் விரட்டி போயிட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காருங்க விக்கெட்டில். ஃபீல்டர் இருக்கார். அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. 6. 25 ரன் அடித்து ஆடிருக்காங்க 3 ஓவருக்கு. நாடார் பள்ளத்துலேருந்து ஒரு பேட்ஸ்மேன் ரிட்டையர் அவுட் ஆகிட்டு போகிறாரு. அதுக்கு பதிலாக செந்தமிழன் லெஃப்ட் ஹேண்டு ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அவர் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கார். 4th ஓவரை வீச அக்கரைப்பட்டி அணிக்காக பாலச்சந்தர். 4th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். இந்த ஓவர் பவர் பிளே எடுக்கலை. செம்ம பவுலிங்க, நல்ல யார்கர். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவரை. செகண்ட் ஒன். உடம்புலேயே போட்டிருக்காரு. லெக் பை மூலியமாக ஒரு ரன் ஓடுறாங்க குயிக்காக. ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் மணி 16 பாலுக்கு 52 ரன் தேவை. அப்படின்ற பட்சத்தில் நாடார் பள்ளம் அணிக்காக களத்தில் இருக்கார். ஒரு காற்று வெளியிலே டாட் பால். 15 பாலுக்கு 52. பெரிய ஷாட் வேணும். 6 பவுண்டரி எடுத்துகிட்டு வரணும் இந்த ஓவரில். யங்ஸ்டர் ஆல்ரவுண்டர். கீப்பரை பால் மிஸ் பண்ண பின்னாடி ஒத்துருச்சு, ஆனால் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. குட் ஸ்டாப். காற்றுல மேலே தூக்கி விட்ருக்காரு. யாரைனா பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க 4 பேர் ஒன்று சேர்ந்து. சிங்கிள். அகெயின் ஒரு சான்ஸ். இந்த சான்ஸை விடுவாங்களா? பிடிச்சிட்டாங்க. விடலை. விக்கெட். லாஸ்ட் 1 பால். பேட்ஸ்மேன் பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் இந்த ஓவரில். அவரும் லெஃப்ட் ஹேண்ட் தான். ஒய்டு இல்லை லென்த்துங்க. டாட் பால். நிதிஷ் பவர் பிளே. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். டாட் பால். செகண்ட் ஒன். இன்சைட் எட்ஜி.
சிங்கிள். இந்த சிங்கிளோட 30 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க நாடார் பள்ளம். பேலன்ஸ் இருக்க 10 பாலுக்கு 47 ரன் தேவை. பவர் பிளே இல்லைங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி போயிட்டார். டாட். 4th ஒன். நிதிஷ் நல்லா ஃபுல் ஃபேஸில் போட்டுட்ருக்காரு. சான்ஸே இல்லை, 6 அடிக்கணும் கண்டிப்பாக. அவங்க அடிச்சிருக்காரு, ஆனால் எஜ்ஜி ஃபீல்டர் கைக்கே போகுது. குட் டேக்கன். அகைன் ஒரு விக்கெட் இழக்கிறாங்க நாடார் பள்ளம். இருக்க எல்லா பாருக்குமே அவங்க 6 அடித்தா மட்டும்தான் இந்த மேட்சை ஃபஸ்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண முடியும். பழனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நாடார் பள்ளம் அணிக்காக. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 5th ஒன். எல்லா பாலுமே கிட்டத்தட்ட அவங்க 6 அடிச்சே ஆகணும் மேட்சை வின் பண்ணுறதுக்கு. இது மேட்ச் பாலாக இருக்கும் கண்டிப்பாக. டட் பால். மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஒன் சைடாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அக்கரைப்பட்டி அணியால். நல்ல பவுலிங் ஃபுல் பேஸில் போட்டுருக்காரு நிதிஷ். ஹார்ட் ஹிட்டர், ஆல்ரவுண்டராக இருக்காங்க அக்கரைப்பட்டியில் எல்லாருமே. ஓவர். அடுத்த பவுலர் வசந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் செமையாக கலக்கினார். பவுலிங்கில் என்ன பண்ண வர்றார்? லாஸ்ட் 6 பந்து. ஃபஸ்ட் ஒன்னே டாட்டு. 47 ரன் அடிக்கணும். இனி 6 அடித்தாலும் அது ஆறுதல் 6ஆக தான் இருக்கும் நாடார் பள்ளம் அணிக்கு. 10th. செகண்ட் ஒன். பேர் ஏறி போனார். அதுக்கு பால் போட்டார், ஆனால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அம்பேர்ஸ் கால். செகண்ட் ஒன். ஒரு லோ புல் டாஸ். சரியாக கனெக்ட் பண்ண முடியலை. ஃபீல்டர் இருக்காங்க. கேன்னு ஒரு சிங்கிள். பழனி சைக்கிள். இப்போ 4 பவுலர் கரெக்டாக போட்டுட்ருக்காங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. டேக்கன் ஓடி வந்து கவர் பண்ணிட்டார். அடுத்த விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க நாடார் பள்ளம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு. இளங்கோ நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 3 பால். பவுலரே ஓடி வந்து பிடிச்சிருவாரா? மிஸ் பண்ணிட்டார். சிங்கிள். லாஸ்ட் 2 பால். நல்லா ஒரு ஏர் கட் டெலிவரி. டாட் பால். லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காரு ஆஃப் சைட்டில். 6. ஆறுதல் 6. மேட்சை வின் பண்ணிட்டாங்க அக்கரைப்பட்டி. பேட் லக் நாடார் பள்ளம் அணிக்கு. 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா 2 டீமுமே ஒரு ஊர் கிரிக்கெட் அணி. யங்ஸ்டர் பிளேயர் எல்லாருமே, யாருமே சீனியர் பிளேயரே இல்லை. செம்மையாக விளாண்டுருக்காங்க.